இப்படிதான் இதுதான் ஒரு நல்ல 10 வருஷத்துல இவங்க எப்படி வளர்ந்துருக்கிறாங்க பாருங்க. இதுதான் வளர்ச்சி. இன்னும் என் எண்ணத்துல பாவம் ஓடுது, என் செயல்கள்ல பாவம் வெளிப்படுகிறது அப்படின்னாலே நான் இன்னும் வளரவே இல்லை என்று அர்த்தம். எனவேதான் கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல்லாம் என்னால் அப்படி பேச முடியல. உங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்புளா யாருக்கு சொல்றாரு தெரியுமா? புதுசா சர்ச்சில் என்ன நடக்குன்னு பார்க்க வந்தவங்களுக்கு அல்ல. இவங்க ஆல்ரெடி சர்ச்சிலே ஊறி போய் இருக்கிறவங்க. எப்படி ஊறி போய் இருக்கிறவங்க? 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறது மட்டும் இல்ல, இயேசு வெளிப்படுவதற்கு இயேசு வானத்திலிருந்து வெளிப்பட காத்திருக்கிறீங்க. ஆனா பரலோகம் இயேசு நம்மில் வெளிப்பட காத்திருக்கிறது. இப்படி ஒரு வரத்துக்கு குறைவு கிடையாது. ஒரு வரத்துக்கு குறைந்த சபை மாதிரி ஒரு சபையை அதுக்கப்புறம் இதுவரை இருந்துச்சான்னு தெரியல. வரங்கள் செயல்படும். ஆனா இந்த குறைந்த சபையை பொறுத்த வரைக்கும் எல்லா வரமும் இருக்கும். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா பக்கத்தில் ஒருத்தர் வியாக்கியானம் சொல்றார். ஆமென். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றார். எல்லா வரமும் இருக்கு. கியூல நிக்கிறாங்க அங்க வரத்துக்கு. அதனாலதான் பவுல் ஒரு சிக்னல் போடுறார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். அந்நிய பாஷை பேசுறாங்களா, நீங்களே ஃபுல்லாவே அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க, அடுத்து வியாக்கியானம் சொல்ற ஆள் ரெடியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. அடுத்து தீர்க்க. இப்படிதான் அவர் அதை கண்ட்ரோல் பண்ணார். இதை எடுத்துட்டு வந்துட்டு சபையில் என்ன பேசக்கூடாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது சொல்லிட்டு அடுத்த ஒரு கூட்டம். எங்க வெஹிக்கிள் ஜாஸ்தியா இருக்குதோ அங்கதான் டிராபிக் போலீஸ் நிற்பார். அங்கதான். இது சர்ச்சில் உருப்படியா பேசுறது ஒண்ணுதான் அந்நிய பாஷை. அதுக்கும் உடனே அநேகருக்கு குழப்பம், ஐயோ நான் பேசிட்டேனே. அந்த இடத்துல அவ்வளவு கியூல நிற்கும் போது பவுல் சிக்னல் போடுறார், இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு என்ன சொல்ல தெரியுமா? அந்நிய பாஷை பேசுறதை என்ன செய்யாத, தடை பண்ணாத, வேதத்தை கவனித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அதான் சொல்றார், சர்ச்சில் பேசக்கூடாது. சபையில் பேசக்கூடாதுன்னா பைபிளில் சொல்லலை. நீ அங்க எல்லா வரங்களும் உடையவன் ரெடியா நிற்கிறாங்க. அதான் கொரிந்து சபை. அப்ப அந்நிய பாஷை பேசுற மட்டும் பேசிட்டு வியாக்கியானம் சொல்றவனுக்கு டைம் இல்லை. பவுல் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவனுக்கு வியாக்கியானம் சொல்ல கொடு. அதெல்லாம் முடியாது. அடுத்து தீர்க்க தரிசனம் சொல்றவன் நிற்கிறான். அது வரங்கள்ல இன்னும் மேன்மையான வரம். ஏன்னா அந்நிய பாஷை சொல்றவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறான். ஒருத்தர் தீர்க்க தரிசன சபையில சொல்லும் போது, ஒரு புறஜாதியான் வரும்போது அவனுக்கு அது என்ன உண்டாகிறது? ஏன்னா தீர்க்க தரிசனம் என்பதே வரப்போகிற காரியம், நடக்க போகிற காரியம், கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய மனதில் இருக்கிற காரியங்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஒரு காரியத்தை வச்சு இன்னொன்னு அடிச்சிடாத அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்துல தான் பவுலை கொண்டு ஆவியானவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். அப்போ சரி, நம்ம விஷயத்துக்கு வரோம். அப்போ இந்த அளவுக்கு வரத்துல குறைவில்லாதவர்கள், அப்படிப்பட்டவங்களை பார்த்து பவுல் சொல்றாரு 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இன்னமும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு என்ன இல்லை? பேலன் இல்லை. அப்ப மாம்சத்துக்குரியவனுக்கு என்ன கிடையாது? வரம் இருந்தாலும் என்ன கிடையாது? சொல்லுங்க. பேலன் இல்லை. பேலன் இல்லைன்னா அவனை தள்ளுனா அவன் என்ன பண்ணிடுவான்? விழுந்துருவான். ஒரு சின்னதான் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு ஓடணும். நான் தள்ளி விட்டு ஓடலைன்னா அது என்ன தள்ளிரும். சில பாவம்லாம் நம்மளை தள்ளவே வேண்டாம், முடிஞ்சு. இந்த தோவாள பக்கத்தில்
இந்த மணி அடிச்சான் பாறைன்னு ஒரு பாறை உண்டு. அதுக்கு மேலெல்லாம் போய் நின்னீங்கன்னா பயங்கரமாக காத்தடிக்கும். ஒரு மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் பிடிக்கலன்னு வைங்களேன், பறந்து பூரா போல் அவ்வளோதான். ஒரு மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் சில பாவம் அப்படிதான். ஏன்னா பலன் இல்லை. நான் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேனாலே நான் வீக் ஆயிட்டேன்னு அர்த்தம். நான் வீக் ஆயிட்டேன்னு தெரிஞ்சிட்டனாலே சத்துரு ஏதாவது ஒரு பாவத்தை கொண்டு வந்து என்னை அப்படியே தள்ளி விட்டுருவான். எனக்கு வரம் இருக்கு, வரம் இருக்கு. வரம் கிஃப்ட்டுங்க, கிஃப்ட். அது தேவன் கொடுக்கிற கிஃப்ட். நீ கிறிஸ்துவுக்குள் வளரணும். அதனாலதான் 9வது வசனத்துல இருக்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களும் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். 3:23 நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இப்படிதான் நமக்கு லிங்க் இருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா கிறிஸ்துவை பார்க்கணும். அவர் எப்படி இருக்கிறார்? பாவம் இல்லாதவராக இருக்கிறார், பாவம் அறியாதவராக இருக்கிறார், பாவம் செய்யாதவராக இருக்கிறார், பாவிகளுக்கு விலகினவராக இருக்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாதவராக இருக்கிறார். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வளரணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். அதுக்கு தான் பைபிள் அழகாய் சொல்லுகிறது, அன்பிலே சத்தியத்தை கை கொண்டு. நீ இந்த பைபிளை ரொம்ப நேசிக்கணும், பைபிளை ரொம்ப நேசிக்கணும். இன்னைக்கு அப்பா என்கிட்ட என்ன சொல்ல போறார்? அதனாலதான் நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஏசாயா 55:3 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ளணும், நான் கிறிஸ்துவினுடையவன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நாம யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். அப்ப நம்ம எதுக்கு விலகினவர்களா இருக்கணும்? பாவத்துக்கு. இந்த நாளிலே அவன் பாவம் நம்மை ஆட்கொள்ளாதிருக்க நாம செய்ய வேண்டிய 5 எளிதான காரியங்கள். ஆமென். இது பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, கேட்கறது அதை விட ஈஸி. அதுவும் தூங்காம கேட்கறது தான் கஷ்டம். இது நம்ம இது நம்மளால செய்ய முடிந்த காரியங்கள். என்னைக்குமே ஆண்டவர் நம்ம கிட்ட செய்ய முடியாத காரியத்தை செய்யன்னு சொல்லவே மாட்டார். ஆமென். இது நம்மால் செய்ய முடிந்த காரியங்கள். கடந்த நாள் ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் நினைவிலே கொண்டு வந்தார். அதை அப்படியே சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த பாவத்துக்கு நோ சொல்ல ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய 5 முக்கியமான காரியங்கள். 1, ஒவ்வொரு நாளும் உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்து. ஒவ்வொரு நாளும் present yourself before God daily. இந்த பாவத்துக்கு நான் சொல்லணும், இந்த வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிற ஒரு நிலை இருக்கிறது. நம்ம லைஃப்ல மற்ற காரியங்களை நம்ம பிஸியாக ஆரம்பிக்கும் போது நம்மை அறியாமல், நான் என்னை உட்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன், மற்ற காரியங்கள், அதாவது நான் என்ன டெய்லி ஆண்டவருக்கு முன்னாடி என்னை பிரசன்ட் பண்ணிட்டே இருக்கணும், என்னை வச்சுட்டே இருக்கணும். ஏசாயா சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நின்றது போல, யோசுவா பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நின்றது போல டெய்லி தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 26 அதனுடைய 6-7 வசனங்களிலே 7வது வசனத்தில், நான் குற்றமில்லாய்மை விளங்கும்படி என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வந்தேன் என்று சொல்லல, சுற்றி வருவேன் என்றும் சொல்லவில்லை, சுற்றி வருகிறேன். அப்படி சுற்றி வர தாவீதே என்ன கிடைச்சு? சுத்தமாகுது. உம் பீடத்தை சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம்
நீங்கிட என் கைகளை. நம்ம லைஃப்ல நம்ம அதிகமா ஸ்கிப் பண்றதுல நம்பர் 1 இருக்கிறது என்ன தெரியுமா? பிரேயர். நம்ம எல்லாம் சேர்த்து வச்சு அந்த சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே கரை பிடிச்சிடும். டெய்லி என்ன நான் ஆண்டவர்கிட்ட வைக்கணும், டெய்லி தேவனுக்கு முன்பாக. எலியா யேசபேலுடைய தந்திரத்துல எலியா கொஞ்சமும் சிக்காமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் யேசபேல் பந்தியில போய் கைய வச்சுட்டான், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் கைய வச்சுட்டான். ஆனா எலியா மட்டும் நான் மாத்திரம். எலியா ஐயோ என்ன கொல்ல போற அந்த பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பயம் என்ன பயம் தெரியுமா? ஆண்டவரே அப்பா இந்த பாவத்துக்கு யேசபேலின் திட்டத்துக்கு உடன்படாம ஒருத்தன் இருக்கிறேன், நான் போயிட்டேன்னா அப்படி அடையாளமுள்ள ஒருத்தனும் இல்லாம போயிடுவானே, அந்த ஒரு ஏக்கமும் அவருக்கு உண்டு. அப்போதான் ஆண்டவர் சொல்வார், கவலைப்படாத எலியாவே, உன்ன மாதிரி பாகாலுக்கு முத்தமிடாத, முழங்காலை முடக்காத 7000 பேர். எலியாவை என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம், எலியாவை அகப்படுத்த முடியல. ரீசன் என்ன? எலியா தன்னை எப்பொழுதுமே தேவனுக்கு முன்னாக பிரசன்ட் பண்ணிட்டே இருப்பான். கர்த்தருக்கு முன்பாக நிற்க போகிற, அப்படி இல்லை, நிற்கிற. என்ன டெய்லி இப்போ நான் என்ன ஆண்டவர்கிட்ட நாளைக்கு வைக்கணும் பாருங்க. நம்ம மற்ற எல்லா நாட்களை விட அந்த சாட்டர்டே நைட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்போம். எதுக்கு தெரியுமா? சண்டே. எல்லாரையும் நான் சொல்லலை, ஆமென். ஏன்னா நான் ஆண்டவர் சமூகத்தில் போறேன், அதுலயும் கர்த்தருடைய பந்தி வருதுன்னு வைங்களேன், ஆமென். நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் எங்கள் ஒரு 5-6 பசங்களை கூட்டு விடுறாங்க ஒரு காரியத்தை என்கொயரி பண்ணுறதுக்கு. ஒவ்வொருத்தரையாக பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் நின்றுட்டுருக்குறோம். வாத்தியார் உள்ள வந்ததும் ஒருத்தன் இப்படி நின்றுட்டு இருந்தான். அவரை பார்த்ததும் இப்படின்ட்டான். அவர் பார்த்தார், முறிஞ்சு விழுந்துடாத. இதே மாதிரி தான் எல்லாம் அப்படி அந்த வாசல் வரைக்கும் வருவோம். திறந்ததும் இன்னைக்கு திருவிருந்தா இப்படியே வரும். ஆனா வரது ஆணி அடிக்காது வேற. ஆனாலும் நமக்குள்ள அந்த ஒரு அப்ப நமக்கு தெரியுது, நம்ம இப்போ வைக்க போறோம். ஆண்டவரே, பைபிள் அப்பதான் வாசிக்கப்படும், எவன் அபாத்திரமாய் புசிக்கிறானோ, ஆண்டவரே என்னை மண்ணு. இவர் வேற அந்த வசனத்தையும் வாசிக்கிறார். அபாத்திரமாய் ஒருத்தன் புசிச்சா அவ்வளவுதான். நமக்கு புசித்தால்னாலே அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. புசித்தால்னாலே புசிக்கிற நாளில் அதான் ஞாபகம் வரும். ஆண்டவரே என்ன தயவு செய்து. நம்ம அன்னைக்கு பிரசன்ட் பண்ணும்போது நமக்கு தெரியுது திருவிருந்து இருக்கு. டெய்லி, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை தன்னை காண்பிக்கிறவன் காயின், டெய்லி தன்னை காண்பிக்கிறவன் ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். டெய்லி நான் என்ன ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கணும். அப்படி டெய்லி தன்னை தேவனுக்கு முன்பாய் வைத்து மாசில்லாதவனா இருந்த ஒருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யார் தெரியுமா? தானியேல். அதுவும் எத்தனை தடவை வைப்பான் தெரியுமா? 3 times வைப்பான். 3 times. டெய்லி தன்னை தகப்பனுக்கு காண்பித்த மூத்த குமாரன் ரொம்ப நாள் கழிச்சு தன்னை தகப்பனுக்கு காண்பித்த இளைய குமாரன். என்ன வித்தியாசம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இளைய குமாரன் அப்பா பேசினதாவே பார்க்க முடியாது பைபிள்ல. அவர் ஊழியக்காரர்கிட்ட தான் பேசிட்டு இருப்பார். கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. இவன் அப்பா 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 அப்பாடா உமக்கு முன்பாக பரத்துக்கு விரோதமாக ஊழியக்காரரை நோக்கி வஸ்திரம் மாத்து, பேசு, கான்வர்சேஷன் டைரக்டா இல்லை. ஆனா மூத்த குமாரன் வந்தபோது, மகனே வாடா, ஏன்டா வெளியே நிக்கிற,
வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. டெய்லி தன்னை காண்பிக்கிறான் தெரியுமா? அவனை இழக்க விரும்பாத தகப்பன். நான் டெய்லி காட்ட போறேன், டெய்லி காட்ட போறேன். அவன் டெய்லி நான் என்ன காட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த மாசம் நிறைய பேர் டெய்லி தங்களை காண்பிப்பார்கள். அது ஒரு துவக்கமாக இருக்கட்டும். சிலர்லாம் போன ஆகஸ்ட்ல காட்டினது இப்போ என்ன தெரியுமோ என்னவோ. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. டெய்லி டெய்லி பாருங்க. இப்போல்லாம் அந்த வீடியோ கால் வந்தனால பிரச்சனை இல்லை. முந்தையெல்லாம் இந்த சிலர்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு வர முடியாது, சிலருக்கு லீவ் இருக்காது. 2 வருஷம் 3 வருஷம் கழித்து வரும்போது, ஆமாம், எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஸ்ரீலங்கன் ஒருத்தர் ஒரு அந்த யுத்த டைமில் அங்கே போனார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவருடைய ஒய்ஃப் பிள்ளைங்கள்லாம் இன்னொரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரிலேருந்து இவருக்கு இப்போ வெளியே போக முடியாது. அப்போ வந்து பார்த்து ஜோம் பண்ண வந்தார். எதுக்கு ஜோம் பண்ணோம் அப்படி கேட்கும்போது சொன்னார், பாஸ்டர் இப்படி ஒரு இந்த வார் டைமில் என் குடும்பமே சதறிட்டு நான் இங்கே வந்துட்டேன். என் மனைவியும் கை குழந்தையும் இன்னொரு தேசத்துக்கு போயிட்டாங்க. சரி, அவங்க அங்கே போய் கிட்டத்தட்ட 10-14 வருஷம் ஆச்சு. ஓகே, எனக்கு என் பிள்ளைய தொடணும், எனக்கு என் பிள்ளைய தொடணும், அந்த என் பிள்ளை கையை தொடணும், என் பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் அழுதுட்டாரு. என் கண்ணிலையும் கண்ணீரை அடக்க முடியல. எனக்கு தொடணும் பாஸ்டர், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு விசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்து. ஆமென். அப்போ பாருங்க, அந்த தூரம் எப்படி என்ன தெரில. என் பிள்ளை வளர்ந்துட்டான், ஸ்கூலுக்கு போகிறான். இப்போ ஒரு அப்பாங்கிற முறையில் நான் கூட இல்லைன்னா அவன் கண்ட்ரோல் விட்டு போயிடுவான். எனக்கு பயமாக இருக்கு. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அந்த மீட்டிங் அந்த ஒரு 10 days இருந்தேன். நான் அங்கிருந்து கிளம்பும்போது கிளம்புற டைம் கேட்ட சாட்சி, அவருக்கு விசா கிடைச்சிட்டு அப்படிங்கிற சாட்சி. அவர் எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணி கிடைக்காதது கர்த்தர் கிருபையாய் வாய்க்க பண்ணார். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தகப்பனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? பிள்ளைய பார்க்கணும், ஃபோட்டோவில் வீடியோ காலில் மட்டும் போடணும். இப்படி தான் அவர் விரும்புகிறார். ஏதோ வாசற்படியில் நின்று சண்டே ஆனால் எல்லா டோரையும் திறந்து வச்சிருவோம். அவர் மண்டே தான் தட்டுவார். அவர் கனி கொடுக்கிற சீசன்ல அத்தி மரத்திட்ட வரல, கனி கொடுக்காத சீசன். அப்போ வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைக்க சொன்னா அப்படி இலைய போல அசைச்சிட்டு இருப்போம். ஆளு உறக்கும், வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். தூரத்திலேருந்து பார்த்து, அதாவது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இயேசுவே ஏமாத்துன அத்திமரம். நிறைய விசுவாசிங்க யாரையும் ஏமாத்திடுவாங்க தெரியுமா? இயேசு அவர்களுக்கு தாங்க முடியல. அவர் நினைச்சா உண்டாகட்டும் சொன்னா உண்டாகும். ஏமாத்திட்டேன்னா ஆமென். ஆரோனுடைய கோலை ஒரே நாளில் துளிர பண்ணி சிலர்லாம் இருக்கிறத பார்த்தா இவர் தான் அந்த மூப்பர்களில் 24 மூப்பர்களில் ஒருவர் இவராயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட இயேசுவுக்கே வந்துடும். அப்படிதான் அவருக்கு பசியா இருக்கும்போது அத்திமரத்தை பார்க்கிறார். ஏ வா வா, அங்க என்ன இருக்கும்? கனி இருக்கும்னு நம்பி வந்து பார்த்தா இப்படி பார்த்தார். அப்ப நீ இன்னும் மாறவே இல்லையா? நீ ஒரு காலம் சீசன்ல இல்லை. எதுக்கு அப்ப இலைய இப்படி ஆட்டிட்டு இருந்த? ஆமென். அப்ப எதுக்கு? எது எடுத்தாலும் 5 ரூபா, எது எடுத்தாலும் 5 ரூபா, வாங்க எதை எடுக்க ஒன்றும் இல்லை. ஆனால் வெளியே இருந்து போயிட்டு இருப்போம். அதான் சீசன்ல இல்லை. ஆமென். சப்பங்களை மீதித்திடவும் அண்ணா பாம்பு, ஐயோ அப்ப எதுக்கு சொன்னேன்? ஆமென். சீசன் இல்லை, பேசாம இருக்கக்கூடாதா? ஆமென். எலியாவே நீ ஒளித்திருன்னா ஒளித்திருக்கணும். அந்த டைம் கர்மேல் பருவத்தில் போய் நின்னா அக்கினி அங்கிருந்து வராது, இவன் கட்டி வச்சு கொளுத்துவான். அவர் சொல்லுவார், உன் சீசனுக்கு நீ போன. ஆமென். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உள்ளதை
உள்ளதென்றும் இதுதான் ஆண்டவருக்கு தேவை. உன் பேர் என்னன்னு கேட்டா ஏசான்னு சொல்லக்கூடாது. நீ ஏசான்னு சொல்லியிருந்தேன்னா அடுத்த 20 வருஷம் அப்படியே கடன் போயிருப்பார். அவன் யாக்கோபுன்னு சொன்னனால அந்த இரவிலே அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நமக்கு என்ன முடியும்? அப்போ நல்லா புரிஞ்சுக்க. மாம்சத்தை நான் டெய்லி என்ன பிரசன்ட் பண்ணலைன்னா நான் யாரா என்ன எதுதான் வெளிப்பட ஆரம்பிக்கும் தெரியுமா? மாம்சம் வெளிப்பட ஆரம்பிச்சு. டெய்லி உங்களுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, நீங்க டெய்லி ஸ்கிப் பண்ண முடியாம, ஆமா நம்ம டெய்லி ஸ்கிப் பண்ணாத ஒரு காரியம் உண்டு, பிரஷ் பண்றது. கரெக்டா சொல்ல மாட்டோம், சிலர் ஸ்கிப் பண்றீங்க. பக்கத்துல வரும்போது கர்த்தர் காப்பாராக. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, டெய்லி சிலதுல நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம லைஃப்ல நான் 5 காரியம் சொல்லணும்னு நினைச்சேன், தெரில. கொஞ்சம் யோசித்து நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னா தட்டி விடுறது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படி தட்டி விடுறதுல நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ரேயராக தான் இருக்கும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் சில பார்க்குறோம், அது எப்படி நம்ம தட்டி விடுறதுல. ஏன்னா நமக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது. எப்படின்னு நம்ம தான் 24/7 அப்படி தானே இருக்கிறோம், இப்படி தானே இருக்கிறோம். நம்ம அப்படி தட்டி விடல. ஆனால் நம்ம லைஃப்லேயே எது தட்டி விடக்கூடாது தெரியுமா? இது ஒன்று தான் நம்மளை காத்துட்டே இருக்கும். ஏசாயா ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தார். 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் ஐயோ போட்டுட்டே இருந்தார். நிலத்தின் மேலே நிலம் வாங்குறவனுக்கு ஐயோ, வீடு மேலே வீடு. சர்ச்சில் யாராவது சாட்சி சொன்னால் ஒரே ஐயோ தான். கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தந்திருக்கிறார். நீ ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருந்தேன், அது 2 ரூம், இது 7 ரூம். சரி உனக்கு ஐயோ போ. அவ்வளோ. அடுத்த சாட்சிக்கு எழும்புனவர் அப்படியே உட்காந்துட்டார். இதுதான் ஏசாயா. இப்படி சொன்னவர் 6வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை போய் வைத்தார். வச்சதும் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். நீ ஆண்டவர் சுமத்தில் உங்களை வைக்கும் போது ஆமென், இந்த செதிலெல்லாம் கீழே விழுந்துடும், உதட்டில் சுத்தம் உண்டாகும். எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்துட்டே இருப்பார். அவர் உட்கார்ந்து லேவி புத்திரரை சுத்திகரிப்பார். ஏன் லேவி புத்திரர்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? லேவி புத்திரர் தங்களை தேவனுக்கு முன்பாக வைப்பார்கள். அப்படி தேவனுக்கு முன்பாக தங்களை, மீதி எல்லாரும் பிராகாரத்தில் நிற்கும் போது இந்த லேவி புத்திரர் அப்படியே உள்ள போவாங்க. உள்ள போகும்போது பைபிள் சொல்லுகிறது, அவர் உட்கார்ந்து அவர்களை சுத்திகரித்து கொண்டு, ஓ நீ பிராகாரத்தில் நின்று திருப்தி அடைய அல்ல, உன்னை ஆசாரியனாய் மாற்றினது. ஓ ராபா காதா ராபா, தேவ சமூகத்தில் உன்னை பிரசன்ட் பண்ணு. டெய்லி நேசருடைய விருப்பமும் அதுதான். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 9, 10, 13, 14. நேசர் ஆமென், அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க அல்லது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒருத்தங்க, அவங்கள நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம முகத்தில் என்ன வரும்? சிரிப்போம். பிடிச்ச ஒருத்தங்க, தெரிஞ்ச ஒருத்தங்க சொன்னேன், எல்லாரையும் அல்ல. இப்போ நம்ம அப்படி சிரிக்கிறோம். நான் இப்போ சிரிக்கிறேன். அருண் பிரதர் கீழே இருக்கிறாரு, எழுமனார். அவரை பார்த்து நான் அப்படி சிரிக்கும்போது அவர் சிரிக்கலைன்னு வைங்களேன், அப்படி ஃபேஸ் உடனே நம்ம ஃபேஸ் எப்படி போவோம்? இப்படி சிரிக்கலைன்னா போமா இல்லையா? அவர் தமது மலர்ந்த முகத்தை இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி காட்டிட்டு நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தோடனே துக்க முகமாய் திரும்பி போகிறார். அவர் பலகணி அந்த மதிலுக்கு அப்படி நின்றுட்டு அப்படி பார்க்குறார். அதாவது நம்ம ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறோனாலே நம்ம என்ன நம்புறோம் தெரியுமா? அவங்க என்ன பார்த்து என்ன செய்ய போகிறாங்க? சிரிக்க போகிறாங்க. அதுக்குன்னு சும்மா சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னை பார்த்து அவங்க சிரிக்க போகிறாங்க. இப்படி தான் ஆண்டவர் வருவார் நம்ம கிட்ட. அவர் வந்துட்டு சொல்றாரு 14வது வசனத்துல,
கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு இருக்கிறாருங்க. சில போட்டோகிராஃபர் ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம். நம்ம ஈன்னு வச்சுட்டே இருப்போம். சீக்கிரம் எடுங்க சார், வரட்டு சார், அவங்க வரட்டு. அப்போ அவங்க வந்த பிறகுல ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லி இருக்கணும். இது ஃபர்ஸ்டே சொல்லி ரெண்டையும் சிரிச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் மலர்ந்த முகத்தை அவர் காட்டும் போதே காட்டிட்டு சொல்றாரு, ஏய், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. இப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல நம்மளை சொல்ல மாட்டாங்க. எத்தனை இந்த சைடு தான் வரும், எனக்கு தெரியும். ஆமாம், நம்ம சொல்றதுக்காக எத்தனையோ விதமான பெயிண்ட் டப்பாவெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம், சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், ஆனா ஆண்டவர் விரும்புறார். அவர் அதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம ஒருத்தங்களை பார்த்து சிரிச்சிட்டு அவங்க சிரிக்கல அப்படின்னாலே நம்ம முகம் எவ்வளவு மாறுது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு வேதனையை கொடுக்கிறோம். சபையை டெய்லி உன்னை, அதனாலதான் நம்மளை யாரா மாத்தி இருக்கிறார் தெரியுமா? மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி கைகளை உயர்த்தி ராஜாக்களோம் ராஜாக்களோம் ஓரா மாகாதரமா ஷெரே ஆசாரியம். இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவங்களுக்கு சொல்லுகிறேன், சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தினமும் நிறுத்துங்கள். ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தினமும் நிறுத்துங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். டெய்லி காலையில முடியலையா, மத்தியானம் முடியலையா, நைட்டு நீங்க உங்களை டெய்லி வச்சிருங்க. டெய்லி உங்களை நிறுத்திடுங்க. தானியேல் பாபிலோன்ல வாழ்ந்தான். பாபிலோன்ல தானியேல் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? 3 தடவை நான் என்ன வைக்கலன்னா நான் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அவன் எருசலேம்ல இருந்து எப்படிதான் வரான்? மாசு இல்லாதவனாக தான் வரான். பைபிள் அப்படிதான் இருக்கு. அவன் எருசலேம்ல நான் எப்படி இருந்தானோ பாபிலோன்லயே நான் அப்படி இருக்கணும். அப்படின்னா நான் டெய்லி என்ன 3 டைம்ஸ் வைக்கணும் அவர்கிட்ட. அவன் எதை ரொம்ப பிரதானமாய் பார்த்தான் தெரியுமா? உயிர் போற காரியம் அல்ல, கரைபடுகிற காரியம். அவன் உயிரை விட பரிசுத்தத்தை விரும்பினான். ஆமென். அதுல அவன் உறுதியா இருக்கிறான். 2வதாக டைம் போகுது. ஆமென். பாவத்துக்கு நோ சொல்லணும்னா அடுத்து நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனா நமக்கு டெம்ப்ட் ஆகுதோ அல்லது சோதனை வருகிறதோ அந்த இடத்துக்கு போகாதபடி நாம் நம்மை காத்து கொள்ளணும். சோதனை உண்டாகும் இடங்களில் தங்காதே. Flee from places of temptation. இந்த இடத்துல நான் போனா நான் விழுந்துருவேன், அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது தெரியுமா? போகக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 22:3. பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 7 அதை குறித்ததான டீட்டெயிலான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, இச்சை வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ ஒருவள், அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு நீ உன்னை காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. அதுதான் விவேகம் உள்ளவன். அவன் என்ன ஆபத்தினால அந்த ஏரியா பக்கம் போக மாட்டான். நல்ல கவனிங்க. இந்த கோவிட் டைம் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டதும் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்தோம். ஏன் அடைஞ்சிருந்தோம்? வெளியே போன போலீஸ் பிடிக்கும், அது வேற. இருந்தாலும் காமனை எதுக்கு அடைஞ்சிருந்தோம்? மறைந்து கொள்ளுகிறோம். எதுக்கு மறைந்து கொள்ளுகிறோம்?
இப்படிதான் விவேகம் உள்ளவன். உடனே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போறோம். சிலர் மாஸ்க்கு மூக்கு மட்டும் வெளியே இருக்கும், மூக்கு மூடதுக்கு தான் மாஸ்க். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதை நெடுக போய். இங்க ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ என்ன பண்றா தெரியுமா? 7வது வசனத்தை பாருங்கள். பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அவளிடத்தில் போனான் என்று சொல்லல, அவ வீட்டு வழியா போனான். இருண்ட அந்தகாரத்திலும். நைட்டு போன் எடுத்தா நீ விழுவேன்னு தெரிஞ்சா நைட்டு போன் எடுக்காத. நைட்டு போன் எடுத்து அவள் இருக்கும் வீட்டு வழியாய் போனான். நான் எடுத்தது செய்தி கேட்கதான், இருந்தாலும் இந்த வழியா போய். சிலருக்கு இன்ஸ்டாகிராம்ல தான் செய்தி கேட்கணும், சிலருக்கு ஃபேஸ்புக்ல தான் செய்தி கேட்கணும். அப்போ போகும்போது அவள் இருக்கும் வீட்டு வழியாய் போனதும் 13 அவள் அவனை பிடித்து ஒரு உம்மா முடிஞ்சு. உடனே அப்படியே நிற்கிறது, செய்தி கீழே கிடக்கு. சில பார்க்குறாங்க இன்னைக்கு பயங்கர தீர்க்க தரிசனமா வருது செய்தி. அடுத்த வீடியோல செய்தி இருக்கு. ஆனா அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து. அடுத்து 21 அவனை வசப்படுத்தி அவனை இணங்க பண்ணினாள். இதுதான். அவ வீட்டுக்கு போகல, ஆமென், அந்த வழியாய். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் டைமில் ஊருக்கு வந்துட்டான். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும். இப்போ லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண அப்படி வந்த இடத்துல ஆண்டவர் அவனை சந்தித்து ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி ஆண்டவருக்குள்ள நல்ல உருவாகி அப்படி வந்துட்டு இருக்க டைம் லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. திருப்பி ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், நான் போகலை, நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன். நல்ல வேலைப்பா, நல்ல சபையில் இல்லை, நாங்கள் போனால் விழுந்துருவேன். எப்படியோ இருந்த என் லைஃப் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். நாங்கள் போனால் நான் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைப்பா நீ வந்துட்ட. இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டான். கர்த்தர் அவனை கைவிடலை, அவனுக்கு வேற ஒரு பிஸ்னஸ் கொடுத்து இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறார். அதாவது 2 ஒரு கண் கெட்டு போகுது. அதாவது எல்லா அவயவங்களோட நரகத்துக்கு போவதை விட உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ எல்லா அவயவத்தோட நரகத்துக்கு போறதை விட இது உனக்கு ஆசீர்வாதம். இந்த மாதம் கத்து தந்த வாக்குத்தத்தமே அது போட்டுன்னு விடு. அதை பார்க்கிலும் உனக்கு அதிகம் கொடுக்க கொடு. யோசேப்பை பாருங்க, போத்திபாரின் மனைவி யோசேப்ட முதல்ல பேசுதான். என்ன யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உட்காரவே சம்மதிக்கலையா. அவன் வேலை செஞ்சிட்டு இருப்பான். போத்திபாரின் மனைவி வருவா, அவன் சொல்ல இல்லை உட்காருப்பா, ரொம்ப கஷ்டப்படுறப்ப, கால் வலிக்குதா, அதில் உட்காரு. ஐயோ இன்பமான வார்த்தை. யோசேப்பு கூட உட்காரவே இல்லையா. உட்காராததுனால அவனால ஓட முடிஞ்சது. ஒருத்தன் உட்கார்ந்து படுத்தான். யாரு தெரியுமா? சிம்சோன். யோசேப்பை விட பலசாலி யார் தெரியுமா? சிம்சோன். யோசேப்பை விட பலசாலி, சிங்கத்தை பீறி போடுறவன் சிம்சோன்.
ஆனா ஒருத்தி வந்து முடிக்குள்ள இப்படி கைவிட்டு என்ன அழகா இருக்கு முடின்னு சொன்னதும் படுத்தாச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ எழும்ப வேணாம், என்ன ஒரே இருட்டா இருக்கு, கண்ணை தோண்டி எடுத்தாச்சு. நீ உட்கார்ந்துட்டோம் அந்த இடத்துல, நீ உட்காராத. இந்த இடத்துல நான் போனா அல்லது இந்த பேஜுக்குள்ள நான் போனா இது என்ன வந்து விழத்தள்ளும் அப்படின்னா நான் அதுக்குள்ள போகக்கூடாது. யாக்கோபின் குமாரத்தி தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க போனான். அந்த அவங்கள எப்படி இருக்கிறாங்க, நம்மளை மட்டும் இப்படியே வளர்த்தி எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வாரேன். பார்க்க போனவளை இன்னொருத்தன் பார்த்துட்டான். மொத்தத்தில் அதாவது ஒரு தேவ பிள்ளை அதான் சத்ரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவ அப்படி பார்க்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்துட்டு. தேசத்து பெண்கள் அவங்க இன்னும் இவர் ஃபுல்லாக ஆண்டவரை பிடிச்சி நம்மளை இப்படி பொத்தி வளர்க்காரு, இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறார். தேசத்து பெண்களை பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸிங் என்ன, அவங்க மேக்கப் என்ன, அவங்க ஹேர் ஸ்டைல் என்ன, எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போனான், பார்க்க தான் போனான். அதாவது நம்முடைய வீக்னஸ் நமக்கு தெரியணும். இந்த இடத்துல போனா விழுந்துருவேன்னா அந்த இடத்துல என்னதான் இனிய சொற்களை போட்டு கூப்பிட்டாலும் நீ என்ன செய்யக்கூடாது தெரியுமா? சொல்லுங்க சகோதரர்களே, போகக்கூடாது. நம்ம போறோம்னா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம பாவத்துக்கு நோ சொல்ல விரும்பலன்னு அர்த்தம். பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறான்.